கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நேரத்துக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் திரும்பவும் ஒரு விஷயம் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்க ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. எத்தனையோ பேர் இந்த நேரத்தையும் இந்த நாளையும் பார்க்க வாஞ்சித்தவர்கள் காண முடியாதபடி இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்க ஆண்டவர் எங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிறீர், சுகம் தந்திருக்கிறீர், பலன் தந்திருக்கிறீர். பிழைத்திரு என்று இந்த நாளிலும் எங்களை வாழ வைத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த நேரத்திலும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வரும்படி எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறீர், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் எங்களை முற்றிலுமாக உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். நாங்கள் முகத்தை பார்க்கிறோம், நீர் உம்முடைய மக்களுடைய உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் ஆண்டவரே. எல்லா நன்மையினாலும் கிருபையினாலும் சமாதானத்தினாலும் ஒவ்வொருவரையும் நீர் நிறைத்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோப்பா. இப்பொழுது நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். எங்களோடு கூட நீர் பேசும். உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். அதை புரிந்து கொண்டு அதை பற்றி கொண்டு நாங்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களாய் சாட்சிகளாய் வாழ ஆண்டவர் கிருபை செய்வீராக. கன்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். உட்கார்வோம். இந்த நாளிலும் சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் ஏற்கனவே நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, தாவீதை ஆண்டவர் பார்த்து, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானதையெல்லாம் இவன் செய்வான் என்று சொல்லி ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நாம் இந்த ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன், கர்த்தரை எப்படி அறிந்திருந்தான் அல்லது அவன் எப்படி ஆண்டவரை பார்த்தான் என்று சொல்லி நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நாம் பார்க்கும்போது இந்த சங்கீதக்காரன் ஆண்டவரை எப்படி பார்க்கிறான் என்று நாம் பார்க்கும்போது, சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை பார்ப்பீர்களானால் அங்கே ஒரு அருமையான வார்த்தை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இதை ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால், அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த சங்கீதக்காரன் ஆண்டவரை ஒரு ஒரு அருமையான ஒரு கோணத்தில் அவர் பார்க்கிறார். யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவருடைய முகங்கள் என்ன ஆயிற்றாம்? பிரகாசமடைந்தது என்று சொல்லுகிறார். அவருடைய முகத்தை பிரகாசிப்பிக்கிற கர்த்தர். அருமையானவர்களே, இந்த சங்கீதத்தை இந்த தாவீது எழுதின சூழ்நிலையை நாம் பார்க்கும்போது, முதல்ல அந்த மேலே இருக்கிற தலைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின பொழுது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை குறித்து சொல்றாங்க. அதை நாம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்திலிருந்து நாம் அதை பார்க்கலாம். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இங்கே இந்த பெலிஸ்தே ராஜாவை ஆகீஸ் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறது. இந்த இடத்துல அபிமெலேக்கு என்று சொல்லுகிறது. 2 பேரும் ஒன்று தான். அபிமெலேக்குன்றது பெலிஸ்திய ராஜாக்களுக்கு சொல்லப்படுகிற பொதுவான பெயர். எப்படி எகிப்தின் ராஜாவுக்கு பார்வோன்னு பொதுவான பெயர் இருக்கிறதோ, அதே போல பெலிஸ்திய ராஜாவுக்கு அபிமெலேக்கு என்பது ஒரு பொதுவான பெயர். அதில் இந்த இடத்துல 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே ஆகீஸ் என்று அந்த ராஜாவினுடைய பெயரை சொல்லுகிறார். இப்போ பாருங்க, இந்த ராஜாவுக்கு முன்பாக இவனை கொண்டு போய் அவனுடைய அந்த தேசத்தில் உள்ள மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவனை கொண்டு போய் ராஜாவுக்கு முன்னால் நிறுத்திட்டாங்க. இப்போ ராஜாவை பார்த்து சொல்கிறாங்க, ராஜா இவன் தான் அவங்க ஜனங்க புகழ்ந்த மனிதன், சவுலை விட இவனைத்தான் மேன்மையாக அவங்க பார்க்குறாங்க, இவன் தான் நம்முடைய எதிரி என்று அங்கே ராஜாவுக்கு சொல்கிறார். ஆனால் இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, இந்த தாவீதுக்கு அப்படி ஒரு ஆலோசனை வருது. என்னன்னா, ராஜாவுக்கு முன்பாக அவன் வேஷம் மாறினான் என்று சொல்லுகிறது. அவனை குறித்து நீங்கள் பார்க்கும்போது அந்த 13வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவர்கள் கண்களுக்கு முன்பாக
தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவன் போல காண்பித்து வாசற் கதவுகளிலே கீறி கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியிலே விழப்பண்ணி கொண்டிருந்தான். பார்க்கறதுக்கே இப்போ கொஞ்சம் அருவருப்பாக இருந்திருக்கும். ராஜா பார்த்தாரு, அவங்க அந்த ஊழியக்காரர்களை பார்த்து சொல்றாரு, இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன் என்று காண்கிறீர்களே, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? அதோட நிறுத்தல. அவன் சொல்றான், எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருகிறதற்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவாய் இருக்கிறார்களா அப்படின்னு அவர் கோவப்பட்டு இப்ப இந்த மனிதனை துரத்தி விடுகிறார். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது கொஞ்சத்துல தப்புனார், வேற ஒன்றும் சொல்ல முடியாது இல்ல, கொஞ்சத்துல தப்புனார். அந்த இடத்துல அவனுக்கு அந்த ஞானம் ஒரு வேஷம் மாறி தன்னை பைத்தியம் பிடித்தவனை போல காண்பிக்காமல் இருந்திருந்தால் அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கை முடிந்து போயிருக்கும். ஆனா அந்த ஆபத்தான சூழ்நிலையில நிற்கும் போது ஆண்டவர் அவனை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தார் பாருங்க. அந்த நன்றியை தான் இந்த சங்கீதத்தில் அவன் வெளிப்படுத்துகிறான். முதல்ல நீங்க பார்த்தீங்கன்னா 1வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது அவன் சொல்றான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். காரணம் என்ன? அவருடைய அவன் சொல்றாரு 4வது வசனத்துல, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்குவார். முதல்ல. 2வது சொல்றாரு, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். 3வது சொல்றாரு, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனுடைய இடுக்கண்களுக்கெல்லாம் அவனை நீங்களாக்கி ரட்சித்தார். அடுத்தது சொல்றாரு, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அப்போ இந்த இடத்துல ஆண்டவரை பல கோணங்களில் அவன் பார்க்கிறான். என்னுடைய ஜபத்தை கேட்கிறவர், செவி கொடுக்கிறவர், அப்புறம் என்னை பிரகாசிப்பிக்கிற கர்த்தர். அப்புறம் சொல்றான், நான் கூப்பிட்டேன், ஏழை பரிதாபமான மனிதனாய் நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன். ஆண்டவர் என்ன பண்றார்? என்னுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் என்னை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். என்னை சூழ பாளையம் இறங்கி என்னை விடுவிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவரை நாம் நெருங்கி வரும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும்போது, ஆண்டவர் ஒரு நாள் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். அவருடைய நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர், அவர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன், அவர் நம்மை பாதுகாக்கிறவர், அவர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஆகவேதான் இந்த சங்கீதக்காரன் ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறான். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, அந்த தாவீது தன்னோடு கூட 400 பேரை வச்சிருந்தான் இல்லையா? 400 பேர் இருந்தாங்க. 1 சாமுவேல் 22 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த 400 பேர் இருந்தாலும் காப்பாற்றக்கூடியது ஒரே ஒருவர் இருக்கிறார்னா ஆண்டவர் மட்டும்தான். இன்னைக்கு அநேக நேரங்களில் நமக்கு இன்னாரை தெரியும், எனக்கு அவங்கள தெரியும், இவங்கள தெரியும், எனக்கு மினிஸ்டர் தெரியும், மாவட்டத்தை தெரியும் சொல்றீங்களா? ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஆபத்து நேரம் வரும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் ஒழிய பாதுகாப்பு கிடையாது. இப்போ இந்த சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை சொல்றார், நான் அவரை நோக்கி பார்க்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் நம்ம நோக்கி பார்க்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார். அவரை நம்ம தேடி அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். இன்னைக்கு ஒரு 3 பேரை உங்க முன்னால வைக்க விரும்புகிறேன். எண்ணாகமத்தின் புஸ்தகத்துக்கு வந்தீங்கன்னா 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே ஒரு அருமையான சம்பவத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். வாசிங்க 21:8. அப்பொழுது கர்த்தர் பாருங்க, இந்த இடத்துல நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த வனாந்தரத்தில் நடக்கும்போது வேதம் சொல்லுகிறது 4வது வசனத்தில், வனாந்தர வழி நிமித்தம் அவர்கள் என்ன பண்ணாங்களா? மனமடிவடைந்தார்கள் என்று சொல்லுகிறது. ஆகவே அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவருக்கும் மோசேக்கும் எதிராக முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். முறுமுறுத்தது மட்டுமல்ல, ஆண்டவர் தங்களுக்கு தந்த மன்னாவை அவர்கள் அற்பமாய் நினைக்க ஆரம்பித்தார்கள். 5வது வசனத்தில் நீங்க பாருங்க, ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்தரத்தில் சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்ப உணவு எங்கள் மனதுக்கு
வெறுப்பாயிருக்கிறது என்றார்கள். அருமையானவர்களே, அடிக்கடி நான் சொல்லுகிறது உண்டு, பழக பழக பாலும் புளிக்கும். அல்ல, என்னதான் பால் விரும்பி குடிக்கிறவங்களா இருந்தாலும் தொடர்ந்து குடித்தாங்கன்னா ஒரு நாள் இது வேணாங்க, நாளைக்கு பார்த்துக்கலான்னு வருவாங்க. ஏன்னா வெறுப்பு வரும். அதே மாதிரி தான் பிரியாணி தொடர்ந்து சாப்பிட்டா வெறுத்து போயிடும். இப்போ மன்னா இது இது தேவதூதர்களுடைய ஆகாரம். அது அவ்வளவு இனிமையானது, தேனிட்ட பணியாரம் போல இருந்ததுன்னு சொல்றாங்க. அவ்வளவு இனிமையானது. அதை இந்த ஜனங்க சாப்பிட்டு கொஞ்ச நாள் ஆன பிறகு இவங்க சொல்றாங்க, இந்த அற்பமான உணவு எங்களுக்கு மனதுக்கு எப்படி இருக்குது, வெறுப்பா இருக்கிறது. ஆண்டவர் தந்த ஆசீர்வாதம், ஆண்டவர் தந்த அந்த மேன்மையான உணவு அவங்களுக்கு வெறுப்பாயிடுச்சு. ஆகவே அவங்க சொல்றாங்க, வனாந்தரத்தில் எங்களை சாகும்படிக்கு நீங்கள் இங்கே கொண்டு வந்தீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு அருமையான தேவஜனமே, பல நேரங்களில் நான் சொல்லுவேன், நுணலும் தன் வாயால். தவளை அமைதியாக இருந்துச்சுன்னா பாம்பு கிட்ட மாட்டாது. மழை வந்துட்டா போதும், தவளைக்கு சத்தம் போடாமல் இருக்க முடியாது. அது கொடக்கணான்னு கத்த ஆரம்பிச்சதுன்னா எங்கேயோ போகிற பாம்பு கூட இங்கே இந்த தவளை இருக்குது அப்படி தேடி வந்து பிடிச்சிரும். அதே மாதிரி தான் இங்கே பாருங்க, ஆண்டவர் இவங்களை கொண்டு போய் கானானில் சேர்க்கணும்னு கொண்டு போனால் இவங்க இந்த வழியிலே அவங்களுக்கு மனமடிவு உண்டாகி அந்த வழியில் அவங்க சொல்றாங்க, எங்களை வனாந்தரத்தில் சாகடிக்கும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீங்களா? அருமையான தேவஜனமே, இந்த காரியம் கர்த்தருக்கு கோபமானதுனால ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க, கொள்ளிவாய் சர்ப்பங்களை அவர்களிடத்துல ஆண்டவர் அனுப்புகிறார். இதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, அந்த ஜனங்க அதனால கடிக்கப்பட்டு அநேகர் மரித்து போய் கொண்டிருக்கிறார். இப்போ இதை பற்றி மோசே தேவனிடத்துல சொல்றான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொல்றார். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், சாக கிடக்கிறவன் தான் பிழைக்க வேண்டுமானால் அந்த உயர்த்தப்பட்டிருக்கிற கொள்ளிவாய் சர்ப்பத்தை அவன் நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, இதை அவர்கள் செய்த பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பிழைத்தார்கள். சரி, இது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னு பார்த்தா, யோவானின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, இந்த கொள்ளிவாய் சர்ப்பத்திற்கு இணையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வேதம் நமக்கு இங்கே சொல்லுகிறது. வாசிங்க 15வது வசனத்தை பாருங்க. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். 14வது வசனத்திலே சொல்றார், சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அப்போ எனக்காக உயர்த்தப்பட்டிருக்கிற ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையை நம்ம பார்க்கும் போதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரணும், நான் அழிந்து போய் கொண்டிருக்கிறவன். ஆனா எப்பொழுது நான் அவருடைய சிலுவையை, அவர் உயர்த்தப்பட்ட அந்த மேன்மையான காட்சியை நான் பார்க்கிறேனோ அப்பொழுது என் வாழ்க்கையின் அழிவு மாறுகிறது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, நான் அழிந்து போக மாட்டேன். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தால் நான் என்ன பண்ண மாட்டேன், அழிந்து போக மாட்டேன், மடிந்து போக மாட்டேன், கெட்டு போக மாட்டேன். எனக்கு ஒரு நித்திய ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாதபடிக்கு உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கிறான். அப்ப எனக்கு ஒரு விசுவாசம் வருது. என்ன விசுவாசம் தெரியுமா? நான் சூழ்நிலைகள் என்னை வீழ்த்தும் போது அவரை நோக்கி பார்க்கிறேன். சிலுவையில தொங்குகிற எனக்காக உயர்த்தப்பட்ட இயேசுவை நான் நோக்கி பார்த்தால் எனக்கு விடுதலை உண்டு. இந்த நம்பிக்கையை நீங்கள் நானும் வளர்த்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பல நேரங்களில் அந்த பார்வையை நாம் விலக்கி கொண்டிருக்கிறோம். அல்ல, நம்மை சுற்றி இருக்கிற பிரச்சனை தான் நமக்கு பெருசா தெரியுது. மேலே உயர்த்தப்பட்டு இருக்க இந்த ஆண்டவரை பார்க்கல. அப்போஸ்தலனாகிய பேதுரு இல்ல, ஆண்டவர் அவனுக்கு ஒரு பெரிய கிருபையை கொடுத்தார். அதாவது கடலின் மேலே இயேசு நடந்து வர்றார். அந்த இயேசுவை பார்த்த உடனே எல்லாரும் ஆவேசம் என்று அலறும் போது
பேதுருக்கு மட்டும் ஒரு ஆசை, ஆண்டவரே நீரேயானால் நான் கடலின் மேல் நடக்கிறதுக்கு எனக்கு நீர் உத்தரவு கொடும். நம்ம அங்க இருந்தா அப்படி கேட்டிருப்போமா? எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க? கடல் மேல நடக்கிறதுக்கு எனக்கு உத்தரவு கொடுங்க. பைக் ஓட்ட தெரியலன்னா ஓட்டுறவங்களை பார்த்து பொறாமப்படுவோமே தவிர, பைக்கு நானும் ஓட்டுறேன் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு எப்போது நம்ம கேட்பேன். நான் முதல் இந்த கார் ஓட்ட கற்றுக்கும் போது இப்படி பார்த்தேன், எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது, அதுக்கு நடுவில் இந்த கார் இவ்வளோ பெருசாக இருக்குது, இதை எப்படி ஓட்டிகிட்டு போகிறாங்க, நம்ம ஓட்டினோன்னா எங்கேயாவது கொண்டு போய் இடிச்சிருவோம் போல இருக்குது, எத்தனை பேர் சாவ போகிறான்னு தெரில, நம்ம ஓட்டினா எத்தனை பேர் மாட்ட போகிறாங்களோ தெரில, இது எப்படி ஓட்டுறாங்க எப்படி. அப்புறம் ஓட்ட ஆரம்பித்த பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு கற்றுக் கொடுத்த ஆள், அவர்கிட்ட பிரேக் இருக்குது, அவர்கிட்ட கிளச் இருக்குது, ஸ்டேரிங் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. முதல் ஓட்டமே போகுது எங்கதுன்னா மதுரவாயில் பக்கம் வண்டி போகுது. அங்கே குறிப்பாக அந்த ரேஷன் கடை ஸ்டாப்பிங் பக்கத்தில் பயங்கர டிராஃபிக். அங்கே பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்டேரிங் அப்படி பிடிச்சிட்டு இருக்கிறேன், வண்டி பாட்டுன்னு அருமையாக அந்த சந்தில் பொந்தில் பூந்து போயிட்டு இருக்குது. எனக்கு நம்மளா இவ்வளோ அழகாக ஓட்டுறோம் அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் தான் வந்து இறங்கின பிறகு தான் அந்தால பார்த்தா அவர் கால் கீழே பிரேக் இருக்குது, கிளச் இருக்குது. அவர் சொல்கிறாரு, சார் ஆக்சிலேட்டர் அழுத்துங்க, ஸ்டேரிங்கை ஒழுங்காக பிடிங்க. இப்போ ஒரு ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் பெரிய தீங்கு வந்தாலும் எதுவும் உன்னை அணுகாது, நான் உன்னை பாதுகாப்பேன், நான் அந்த கடலின் மேல் நடக்கக்கூடிய வல்லமையும் அதிகாரத்தையும் கொண்டவன், என்னால் உன்னையும் அந்த கடலின் மேலே நடக்க முடியும்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. நடக்க வைக்க அவரால் முடியும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? சூழ்நிலையை பார்க்கிறோம். பேதுரு அப்படி தானே பண்ணா, நடந்துட்டான். ஆண்டவர் சொல்றார் வா அப்படின்ன உடனே அவருக்கு ஒரே சந்தோஷம், இறங்கி நடந்தான். நல்ல தைரியசாலி இல்லை பேதுரு? பல நேரங்களில் நம்ம அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். தைரியமாக இறங்கிட்டான். ஆனால் இறங்கின பிறகு தான் பார்க்குறான், அடடா தெரியாமல் இறங்கிட்டோம் போல இருக்குது, பயங்கரமான காற்று அடிக்குது, கடல் கொந்தளிக்குது, இதில் போய் எங்கே நடக்கிறது அப்படின்னு அப்படி சுற்றி பார்த்தான். பாருங்க என்ன நடக்கிறது, உள்ள மூழ்க ஆரம்பித்தான். நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுகிறது அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆனால் அவரை பார்க்கறதுக்கு பதிலாக சூழ்நிலைகளை பார்க்க ஆரம்பித்தால் நாம் மூழ்க ஆரம்பிப்போம். அல்லேலூயா. இப்போ வேதம் நம்மை பார்த்து சொல்லுது, நீ விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்த்தால் நீ அழிந்து போக மாட்டாய், நீ வாழுவாய். அல்லேலூயா. இந்த இரவு நேரம் கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றார், மகனே மகளே, உனக்காக நான் சிலுவையில் உயர்த்தப்பட்டு இருக்கிறேன். உன்னை வாழ வைப்பதற்காக, உனக்கு நன்மை செய்வதற்காக, உனக்கு அற்புதம் செய்வதற்காக, அழிந்து போகிற உன்னுடைய வாழ்க்கை அழியாதபடி காப்பதற்காக நான் உனக்காக கல்வாரி சிலுவையில் உயர்த்தப்பட்டிருக்கிறேன். இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் பார்ப்பீர்களானால் 4வது வசனத்திலே அங்கே ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். அந்த மனுஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு முடவன். அவனை குறித்து வேதம் சொல்லும்போது அவனுடைய வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய 40 வயதுக்கு மேற்பட்டவனாய் இருந்தான் என்று சொல்லுகிறது. அப்போ அவர் வாழ்நாளில் ஏறக்குறைய 3/4 பாகம் என்ன பண்ணிட்டாரு, முடவனாகவே இருந்துட்டார். இவரை தூக்கிட்டு வருவாங்க, அலங்கார வாசல்ல உட்கார வைப்பாங்க. இவர் அன்னைக்கு பூரா பிச்சை எடுப்பார், சாயந்தரமான தூக்கிட்டு போயிடுவாங்க. என்ன புஷ்பராஜ் அப்படிதான் வருவார், உட்காருவார், பிச்சை எடுப்பார், வீட்டுக்கு போயிடுவார். அந்த சூழ்நிலையில் ஒரு நாள் பார்த்தா வேதம் சொல்லுகிறது, பேதுருவும் யோவானும் ஜெபம் பண்ணுறதுக்கு வர்றாங்க, ஜெபம் பண்ண வர்றாங்க. தேவாலயத்திலே பிரவேசிக்கிற அவர்களை அவன் கண்டு, 3வது வசனம் சொல்லுது, அவர்களை கண்டு அவன் என்ன செய்கிறான் பாருங்க, பிச்சை கேட்டான். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இந்த மனிதனை குறித்து இப்படி நான் யோசிக்கிறேன். அவன் எதிர்பார்த்தது உதவி இல்ல, அவன் எதிர்பார்த்தது அன்றைய தேவை. இன்னைக்கு எனக்கு என்ன கிடைக்கும், அன்றைய தேவை. அவன் எதிர்பார்த்தது ஒரு மறைவான நன்மை இல்ல, 5 or 10 கொடுத்துட்டு போவாங்க அப்படின்னு தான் அவன் எதிர்பார்த்தான். ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா, இவன் நோக்கி பார்த்த ஆளுங்க எப்படிப்பட்டவங்கன்னா, பைபிள் சொல்லுது, அவங்க பேதுரு அவனை பார்த்து சொல்றான், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில், நீ எதிர்பார்க்கிறது ஒன்றும் என்கிட்ட கிடையாது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த இடத்துல நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா,
இந்த இந்த முடவன் நோக்கி பார்க்கிறான். அவர்களிடத்துல ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவரிடத்துல அவன் கேட்கிறான், எனக்கு பிச்சை போடுங்கன்னு கேட்கிறான். இப்ப பேதுரு சொல்றாரு, எங்களிடத்துல வெள்ளியும் பொண்ணும் இல்லை, ஆனா ஒண்ணு இருக்குது, என்ன தெரியுமா? என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம், நன்மை வேண்டுமானால் அல்லது அற்புதம் வேண்டுமானால் நீங்களும் நானும் அவரை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. ஏதோ நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு தேவை சந்திக்கப்படுது, இன்னைக்கு ஒரு நன்மை நடக்குது, அப்படி போயிட்டு இருக்கிறோம். ஆனா ஒன்று, ஆண்டவரே எனக்கு ஒரு நிலையான நன்மையையும் அற்புதத்தை நீர் எனக்கு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவரை நோக்கி பார்த்தல். வேதம் சொல்லுகிறது பாருங்க, இவங்க என்ன பண்ணாங்களா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி அவனுடைய வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். அருமையானவர்களே, இது இந்த வசனத்தை மறக்கவே முடியாது. ஏன்னா சண்டே ஸ்கூல்ல கற்றுக் கொடுத்தாங்க. எப்படி கற்றுக் கொடுத்தாங்கன்னா, எங்களுக்கு கற்றுக் கொடுத்த டீச்சர் சொன்னாங்க, அதே இதை ரைமிங்காக சொன்னீங்கன்னா ஈஸியாக கற்றுக்கலான்டான். என்ன ரைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களோடு ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்தான். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், 40 வருஷம் நடக்காம கிடந்தவன் ஒரு செகண்ட்ல எழுந்து நடக்கிறான். ஏன்னா அவன் பார்வை இப்பொழுது வல்லமையுள்ள தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. அதிகாரத்தை வைத்திருக்கிற மனிதர்களை, அந்த யோவானையும் பேதுருவையும் நோக்கி பார்த்தது, அவங்க அந்த வல்லமையை அவர்களிடத்தில் ஊற்றுகிறார். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவருடைய வல்லமை நமக்குள்ளே வருமானால் நாம் எதிர்பார்த்தது உதவியாய் இருந்தாலும் நடக்கிறது பெரிய அற்புதமாக இருக்கும். அல்லேலூயா. ரெண்டாவது சொன்ன, எதிர்பார்த்தது அன்றைய தேவையா இருந்தாலும் அவனுக்கு கிடைச்சது என்ன தெரியுமா? லைஃப் டைம் செட்டில்மெண்ட். இனி நீ பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, எழுந்து நடன்ட்டான். அதே போல மறைவான அற்புதத்துக்கு அவன் எதிர்பார்த்தான். ஏதோ 5-10 கொடுப்பாங்க, வாங்கிட்டு போலான்னு பார்த்தா இப்போ ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. அவன் குதித்து நடந்து தேவ ஆலயத்துக்குள்ள பிரவேசித்த பொழுது வேதம் சொல்லுகிறது 9வது வசனத்தில், அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். 11வது வசனத்துடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, சாலமோன் மண்டபம் என்னப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள். அல்லேலூயா. இந்த இடத்துல நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? வேதம் சொல்லுகிறது, திரளான ஜனங்கள் ஓடி வந்தாங்களா. ஒரு மனுஷனுடைய அற்புதம் ஒரு பெரும் கூட்டத்தை அங்க கூட்டிடுச்சு. இன்னைக்கு நீங்களும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீங்க எனக்கு செய்ய போகிற அற்புதம் இந்த ஓட்டேரி முழுவதும் தெரிகிற மாதிரி இருக்கணும். நான் இருக்கிற எங்க பகுதி முழுவதும் தெரிகிற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், சும்மா ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. யாரோ ஒரு முடவனை தூக்கிட்டு வர்றாங்க, உள்ள கொண்டு வரும்போது முடவனா வர்றான். இங்கிருந்து வெளியே போகும்போது அற்புதம் பெற்றவனாய் அவன் கடந்து போகிறான். எப்படி இருக்கும்? அவர் அமைதியாக போவாரா? போகிற வழியெல்லாம் சத்தமாக சொல்லிட்டு போவான், ஏய் ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்துட்டார், அல்லேலூயா. பார்க்குறவங்கெல்லாம் யோசிப்பாங்க, இவ்வளவு வல்லமை உள்ள ஆண்டவரா? இன்னைக்கு நீங்களும் நான் அந்த ஆண்டவருடைய வல்லமைக்கு சாட்சிகளாக மாறணும். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய போகிற நன்மையும் என் வாழ்க்கையில் நீ தரப்போகிற ஆசீர்வாதமும் சுற்றி இருக்கிற என்னை பார்க்கிற அத்தனை பேருக்கும் சாட்சியாக மாறணும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். எல்லாரும் ஆண்டவரிடத்தில் அப்படி கேட்போம், நான் உம்மை நோக்கி பார்ப்பேனப்பா. என்னுடைய குறைவுகளின் மத்தியில், பலவீனங்களின் மத்தியில், தேவைகளின் மத்தியில் நான் உம்மை மட்டுமே நோக்கி பார்ப்பேன். 3வது ஒரு காரியத்தை நான் பார்த்து முடிக்க போகிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் பார்க்கிற இன்னொரு சம்பவத்தை அங்கே பார்க்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை.
நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இங்கே நாம் பார்க்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசபாத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த யோசபாத்துக்கு ஒரு நாள் ஒரு செய்தி வருது. 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். நல்ல கவனிங்க, பெருங்கூட்டம் வருதியா உனக்கு எதிரா. இந்த யோசபாத்துக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. நல்ல கவனிங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆபத்து பெரிதா இருக்கிறது. என்ன நடக்கும் தெரியல. வெற்றி பெறுவேனா தோற்று போவேனா தெரியல. ஆகவே இவன் என்ன பண்றான் தெரியுங்களா, தன்னுடைய ஜனங்களெல்லாம் கூட்டி கர்த்தரிடத்துல உதவிக்காக போனான். முதல்ல உதவிக்காக போகிறான். கர்த்தரை தேடினார்கள். 2வது உபவாசம் இருந்தார்கள். 3வது ஆண்டவரிடத்துல உதவியை நாடினார்கள். இதுக்காகத்தான் யோசபாத் அங்க ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு தெரியுமா? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு என்ன இல்லை, முதல்ல எங்களுக்கு பலன் இல்லை. 2வது சொல்றாங்க, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. 3வது சொல்றாரு, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியல, எதிர்த்து நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, ஆனா ஒண்ணு மட்டும் செய்வோம், உம்மையே நாங்கள் நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, சத்துருடைய போராட்டங்கள் பெருகும் போது உங்களுக்கு எனக்கும் வழி தெரியல அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது. என்ன தெரியுமா? போய் அவருடைய பாதத்துல விழுவது மட்டும்தான். அல்லேலூயா. எனக்கு வேற வழி தெரியலப்பா, வேற கதி இல்லை, நீர்தான் எனக்கு உதவி செய்யணும்னு அவருடைய சமூகத்துல போய் விழுவோமானால் வேதம் சொல்லுறது, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். அல்லேலூயா. பலன் இல்லை, என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்ற நிலையில வேதம் சொல்லுது பாருங்க, பலப்படுத்துகிற ஒரு கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறாரு. இந்த யோசபாத்துக்கு ஆண்டவர் தந்த ஆலோசனை கொஞ்சம் வித்தியாசமான ஆலோசனை. என்ன செய்யறதுன்னு தெரியல சுவாமி, ஆகவே நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன்னு சொன்னவனுக்கு உண்மையிலே யுத்தத்துக்கு போறவனுக்கு என்ன ஆலோசனை தருவாங்க? என்ன ஆலோசனை தருவாங்க? இந்த பக்கத்தில் இத்தனை பேரை கொண்டு போ, அந்த பக்கத்தில் இத்தனை பேரை நிறுத்து, நீ இங்கேருந்து போ, அங்கேருந்து யாராவது வர்ற மாதிரி ஏதாவது ஒரு அந்த யுத்தத்தினுடைய டெக்னிக்கை கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் ஆண்டவர் இவனுக்கு கற்றுக் கொடுத்த டெக்னிக் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அவன் தன் ஜனங்களோட பேசி, வேதம் சொல்லுது 20வது வசனம் 21வது வசனத்தில் பாருங்க, கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்திட்டு சொல்றாரு. பின்பு அவன் ஜனங்களோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமான மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போகவும், கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது புது டெக்னிக்கா இருக்கு. யுத்தம் பண்றதுக்கு போர் வீரர்களை கொண்டு போவாங்க, யுத்தம் பண்ணுவாங்க, குதிரைப்படையை கொண்டு போய், யானைப்படையை கொண்டு போ, ரதத்தை கொண்டு போ அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுத்தா பரவாயில்ல. இந்த யோசபாத்துக்கு ஆண்டவர் என்ன ஆலோசனை கொடுக்கிறாரு பாருங்க, எப்பா நீ இதெல்லாத்துக்கும் முன்னால யாரை நிறுத்து? பாடகரை நிறுத்து. அவங்க என்ன பாடணும்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடும்படி பாடகரை நிறுத்தினார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை நடத்த போகிற பாதைகள் வித்தியாசமா இருக்கும். மற்றவங்களுக்கு நடக்கிற அற்புதம் நமக்கு நடந்தால் நம்ம ஒன்றும் விசேஷமானவங்க கிடையாது. உண்மைதானே? என்னங்க சொல்கிறீங்க? அமைதியாக பார்க்குறீங்க, புரியல என்ன சொல்கிறது? எல்லாருக்கும் நடக்கிற அற்புதம் நமக்கு நடந்துச்சுன்னா அதில் விசேஷம் ஒன்றும் கிடையாது. ஜுரமாக இருந்தேன் சுகமாயிட்டேன், இது உடனே பக்கத்தில் இருந்தேன், இதே மாதிரி தானே நாங்கள்லாம் இருக்கிறோம் அப்படின்வான்ல. ஒரு வேடிக்கையாக ஒரு சம்பவம் நடந்துச்சு. பாஸ்டர்ஸுங்க மீட்டிங் நடக்குது. அப்போது ஒரு ஊழியக்காரர் அவர் சாட்சி சொல்கிறார்,
எனக்கு 2 கிட்னியுமே இல்லை. ஆண்டவர் என்னை பலப்படுத்தி ஊழியத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார். திரும்ப திரும்ப அவர் சொல்றாரு, எனக்கு 2 கிட்னி இல்லை, எனக்கு 2 கிட்னி இல்லை. பின்னால் ஒரு பிஷப் ஒருத்தர் உட்காந்துட்டு சொல்றாரு, அவன் மூளையே இல்லாமல் ஊழியம் பண்ணின்னு இருக்கிறான், உனக்கு கிட்னி தானே இல்லைன்னு. அப்போ அதெல்லாம் சாதாரணமாக பார்க்குறாங்கல்ல. இப்போ அவனுக்கு மூளையே இல்லாமல் ஊழியம் பண்ணிருக்கிறான், உனக்கு கிட்னி தானே இல்லை, கடவுள் பலப்படுத்துவார் போன்ட்டார். அப்போது எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா அதில் விசேஷம் கிடையாது. அது அற்புதம் எப்படி நடக்கு தெரியுமா? யோசிக்காத ஒரு வகையில் நடக்கிறது. கத்தியும் எடுக்கல, யுத்தமும் பண்ணல, நின்று பாடினாங்க. கோயர் ஜாக்கிரதையாக இருங்க, எப்பாவது கூப்பிட்டு போய் முன்னால் நிறுத்திடுவாங்க. பாடணும், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை. பாட ஆரம்பித்த பொழுது வேதம் சொல்லுது, கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். அவங்க யுத்தத்துக்கு போகல, கொள்ளை அடிக்க போனார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தர் நம்ம யோசிக்காத புது வழிகளிலே நம்மை நடத்துகிற தேவன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, உயிர் பெற வேண்டுமா, நீ பிழைக்க வேண்டுமா, என்னை நோக்கிப்பார். 2வது சொல்றாரு, அற்புதம் வேணுமா, நன்மை வேண்டுமா, என்னை நோக்கிப்பார். 3வது சொல்றாரு, தோற்று போக மாட்டாய், நீ வாழ்வாய், வெற்றி பெறுவாய், நீ என்னை நோக்கிப்பார். யோசபாத்துக்கு வெற்றி தந்த ஆண்டவர் நம்ம பக்கத்தில் இருக்கிறார். அந்த முடவனுக்கு நடப்பதற்கு பலன் தந்து அவனை குதித்து எழுந்து நின்று நடக்க வைத்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். 3வது நாம் பார்க்கிறோம், நமக்காக கல்வாரி சிலுவையில் உயர்த்தப்பட்ட ஒரு இயேசு கிறிஸ்து, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒருவரும் கெட்டு போவது கிடையாது. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, அப்பா நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம் ஆண்டவரே. எங்களுடைய முகங்கள் ஒரு நாளும் இருளடைந்து போவதில்லை. நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறதுனால நாங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். அழிந்து போக வேண்டியவர்களப்பா, மடிந்து போக வேண்டியவர்கள், ஆனால் இன்னும் எங்களை நீர் வாழ வைத்திருக்கிறீர். எங்களுக்காக நாங்கள் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல, நாங்கள் மரிக்க வேண்டிய இடத்துல எங்களுக்காக ஒரு நல்ல ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் மரிச்சிங்க ஆண்டவரே. எப்படி கொல்லிவாய் சர்ப்பத்தின் அந்த சிலை செத்து கொண்டிருந்தவர்களை வாழ வைத்ததோ, அதே போல எங்களையும் உம்முடைய கல்வாரி சிலுவை வாழ வைக்கிறதே, அதற்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்ன பொழுது 40 வயதுக்கும் மேற்பட்ட ஒரு மனிதன், வாழ்நாள் முழுவதும் நடக்காமலே கிடந்த ஒரு பிச்சைக்காரன், அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவன் ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்தான். வேதம் சொல்லுகிறது, அநேக ஜனங்கள் அவனை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி பாரு, என்னை நோக்கிப்பா. ஒருவேளை நீ சாதாரணமா சின்ன சின்ன காரியத்துக்காக என்னை நோக்கி பார்க்கிறாய், நான் உனக்கு பெரிய அற்புதம் செய்ய போகிறேன். நீ ஒன்றுத்துக்கும் உதவாத நன்மைகளை, இன்னைக்கு எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு தேடுற, உன் வாழ்நாள் பூரா நீ யோசிக்காத நன்மைகளை உனக்கு தருகிற தேவன். அவரை நம்பினால் ஒரு நாளும் ஆண்டவர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார், சாட்சியாக மாற்றுவார். அது மட்டும் இல்ல, சத்துரு பெருங்கூட்டமாய் வரலாம். ஆண்டவரே எனக்கு பலன் இல்லைன்னு நீ சொல்றியா? ஆண்டவரை என்ன செய்வது என்று எனக்கு தெரியலப்பான்னு சொல்றீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் பலப்படுத்துவேன், உனக்கு நான் ஆலோசனை தருவேன். அந்த ஆலோசனை அற்புதமான ஆலோசனையா இருக்கும். யாருக்குமே நடந்திராத நன்மைகளை உனக்கு நான் செய்வேன். நீ யுத்தம் பண்ணி வெற்றி பெறுவது அல்ல, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். நீ ஆண்டவருடைய நன்மைகளை அனுபவிப்பாய். எனக்கு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் உலகத்தை நான் நோக்கி பார்க்க மாட்டேன், உலக மனிதர்களை நான் நோக்கி பார்க்க மாட்டேன் ஆண்டவரே, உம்மை மட்டுமே நோக்கி பார்ப்பேன். ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்ற வார்த்தையின்படியே நாங்கள் இந்த நாளில் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கிறோம். எந்த சூழ்நிலையில் உம்மை நோக்கி பார்ப்போம் ஆண்டவரே. பலவீனங்கள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது, நாங்கள் அழிந்து போவோம் என்கிற சூழ்நிலை வரும் பொழுது,
நாங்கள் உம்முடைய கல்வாரி சிலுவையை நோக்கி பார்ப்போம். நீர் எங்களை வாழ வைப்பீரப்பா. பாவத்தில் உழன்று கொண்டிருக்கிற நாங்கள் எங்களுடைய பாவத்திலே பிடியிலிருந்து உம்மை நோக்கி பார்ப்போம். நீர் எங்களை விடுவிப்பீர், ஒருவரும் கெட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய நன்மைக்காக, அற்புதத்துக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோப்பா. கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறீர். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போகாத ஆண்டவரே. அந்த அற்புதம் அநேகருடைய வாழ்க்கையில் சாட்சியாய் மாறப்போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை ஆண்டவரே. நாங்கள் பலவீனர்களாய் இருக்கிறோம், நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்து பெரிய வெற்றியை, மேன்மையை நீர் எங்களுக்கு தரப்போகிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தர் அப்படி மாற்றுவீராக, சாட்சியாய் மாற்றுவீராக. நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லட்டும் ஆண்டவரே. அநேகர் பார்த்து ஆச்சரியப்படட்டும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறதாய் மாறட்டும். பொறுப்பு எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.